இருந்த பரம்பொருளின் துளி. உடல் ஒரு வாடகை வீடு, ஆன்மாதான் அதன் உண்மையான உரிமையாளர். ஆன்மா உருவமில்லாதது, ஆனால் உணர்வு கொண்டது. பிறப்பு என்பது ஆன்மா அனுபவத்தை தேர்வு செய்யும் தருணம். உடல் வயதானாலும் ஆன்மா வயதாவதில்லை. ஆன்மா ஒவ்வொரு பிறப்பும் அறிந்து வருவது. உள்ளுணர்வு ஆன்மாவின் மொழி, அன்பு ஆன்மாவின் ஆற்றல், காதல் ஆன்மாவை இயக்கும் சக்தி. பிறப்பு என்பது ஆன்மாவின் தொடக்கமில்லை. மரணம் என்பது முடிவல்ல, மாற்றம். ஆன்மா ஒரு பயணி மட்டும். மற்ற உயிர்களுடன் ஆன்மாவிற்கு இணைப்பு உண்டு. நிஜத்தன்மை ஆன்மா மட்டும்தான். உடல் பொய்யான அடையாளம், ஆன்மா நித்தியம். பிறப்பு ஆன்மாவின் பழைய கர்மத்தின் பயன். குழந்தையின் அழகு ஆன்மாவின் சுத்தம். பிறப்பு ஆன்மாவின் பாடத் தொடக்கம். ஆன்மா இங்கே கற்றுக்கொள்வதற்காக வருகிறது. வலி ஆன்மாவுக்கு வளர்ச்சி, சுகம் ஆன்மாவுக்கு உற்சாகம்.